விநாயகர் சதுர்த்தி அன்று நிலாவை பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் நிலாவை பார்த்துவிட்டால் உங்களுக்கு சாபம் கிடைக்கும். அது என்ன சாபம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த சாபம் எதனால் வந்தது என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். பக்தர் ஒருவர் விநாயகருக்கு தனது வீட்டில் உணவுகளை படைத்துள்ளார். விநாயகர் உணவுகளை வயிறு நிறைய சாப்பிட்டு நள்ளிரவில் வீடு திரும்பினார். ஆனால் இன்னும் சாப்பிட விரும்பிய விநாயகர் மீதமிருந்த உணவையும் பையில் எடுத்து வைத்துக் கொண்டார். சாப்பிட்ட களைப்பில் நடந்து வந்த விநாயகர் தடுமாறி கீழே விழுந்து விட்டார். நாம் விழுந்ததை யாரும் பார்த்தார்களா என்று சுற்றி பார்த்தார். நள்ளிரவு என்பதால் யாரும் இல்லை. எழுந்து மேலே பார்த்தார். நிலா இருந்தது. நிலா விநாயகர் கீழே விழுந்ததை பார்த்து சிரித்தது. இதை பார்த்த விநாயகருக்கு கோபம் வந்துவிட்டது. என்னை பார்த்தா சிரிக்கிறாய் என்று ஆத்திரமாக கேட்டார். அதற்கு நிலா பெரிய தொந்தியும் யானை முகத்தையும் பார்த்தால் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்றது. விநாயகர், நீ செய்த தவறுக்கு இனிமேல் நீ வானில் தோன்றாமல் மறைந்திருப்பாய் என சாபம் அளித்தார். இனிமேல் நாம் தோன்ற முடியாமல் போய்விடுமே என்று நிலா நினைத்தது. தவறை உணர்ந்த நிலா விநாயகரிடம் என்னுடைய தவறை மன்னித்து விடு என்று வேண்டியது. இந்த மன்னிப்பை அவை ஏற்கவில்லை. உன்னுடைய தவறுக்கு நான் தண்டனை தருவேன் என்றார். இன்னும் 15 நாட்களில் நீ மெல்ல மெல்ல தேய்ந்து முழுவதும் மறைந்து விடுவாய். ஒரு நாள் முழுவதும் நீ மறைந்தே இருப்பாய். அடுத்த 15 நாட்களில் மீண்டும் முழு உருவத்துடன் காட்சி அளிப்பாய். ஆனால் அதுவும் ஒரு நாள்தான் என்று கூறினார். சதுர்த்தி நாளில் என்னை அவமதித்ததால் உனக்கு இந்த சாபம் ஏற்பட்டது. இனிமேல் சதுர்த்தியில் உன்னை பார்க்கும் அனைவருக்கும் நீ பிரச்சனையை தருவாய் என்று சாபம் தந்தார்.